ஹலோ காய்ஸ், நீங்கள் நம்ம ஸ்டீலி பிரிண்டர் தான் விளையாட போகிறோம். ரொம்ப நாளாச்சு காய்ஸ் ஸ்டீலி பிரிண்டர் போட்டு. இப்போ வாங்க, இப்போ நம்ம கேம்குள்ளே போகலாம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுக்கோங்க காய்ஸ். ஓகே, கேம்குள்ளே வந்துட்டோம். புதுசாக ஒரு ரீபத் வேறு பண்ணிட்டேன் காய்ஸ். அந்த ரீபத்தில் இங்கே பாருங்க, ஒரு பெருசாக ஒரு ஷூட் கன் கட்சி கிட்ட போய் டமாலும் ஒரு வெடிக்குது. அது வர பார்த்து ஒரு ரிஃப்ளெக்ஷன்ல செம்மையா இருக்கு. பாருங்க, ஸ்லாப்பு தான் ரீபத்லேயே கிடைக்கும். உனக்கு போகிற கட்சினா இது ரீபத்லலாம் கிடைக்கல. இங்கே பாருங்க, ஷாப்பில் போய் பார்த்தா இந்த இருக்கு பாருங்க, 79 ரூலர்ஸு. 79 ரூலர்ஸ் கொடுத்து இந்த ஸ்லாப் வாங்கிறேன். இந்த ஸ்லாப் வீடியோவில் பார்த்தேன், நல்லா செம்மையாக வச்சுருந்தது, நல்லா இருந்தது. இங்கே பாருங்கள், பிளாக் ஹோல் மாரி கிரியேட் ஆகுது. பிளாக் ஹோல் மாரி கிரியேட் ஆகி அப்படியே கூட்டுன்னு போய் டைம் கொஞ்சோட தூக்கி அடிக்குது. பார்த்தேன், நல்லா இருந்ததுனால அப்படியே வாங்கிட்டேன். அடுத்த ரீபத்துக்கு எம்மா காசு கேட்குதான் எனக்கு அவங்களுக்கு காட்டுறேன் ஒரு நிமிஷம். அதை இப்போ பாருங்கள், 9 ட்ரில்லியன் தான் இப்போ நான் வச்சுக்கிறேன். இப்போ அவங்க கோட் ட்ரில்லியன் கேட்குறாங்க. கோட் ட்ரில்லியனுக்கு தான் நான் எங்கே போகணும்னு தெரில. கோட் ட்ரில்லியன் கேட்குறாங்க, அவங்க கோட் ட்ரில்லியன் கேட்குறாங்க. லொஸ்ட்ராலே தோசிஸ்ன்னு கேட்குறாங்க ரீபத்துக்கு. த்ரலாலே அவங்க குட்டி பசங்க தான் இது. ரீபத்து பண்ணி வச்சோடனே 25 ட்ரில்லியன் தராங்க. அப்புறம் ரீபத்து பண்ண உடனே ஒரு நாய் மாரி அது இருக்குது. இதை கூட ஒரு வீடியோவில் நான் பார்த்துக்கிறேன். இது நம்ம கூட இருக்கும், வாங்கி கிளிக் பண்ண யாராவது போய் குலைச்சி கடிக்கும்னு. நான் பார்த்துக்கிறேன், தெரியுது. அதான் கிளிக் பண்ணுற நாய், இந்த நாய் தெரியும். இன்னும் ரீபத்து பண்ணால் இந்த ஸ்லாட்டு கிடைக்கும் போல. இன்னும் 10 செகண்ட் லாக்கு, கொஞ்சம் அதிகமாக காசு கிடைக்கும் போல. அவ்வளோதான், அது மட்டும்தான் இருந்தது. இந்த கன்னு மட்டும்தான் இருந்தது. டேன் 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 சவுண்டு போடுது. ஆனால் டேன் டேன் சவுண்டு நல்லா இருக்கு, பிடிச்சிக்குது. வாங்க, யாராக்கிட்ட போய் இப்படி ஒரு ஷூட் கொடுக்குறேன். துரத்தி அடிச்சே ஆகணும்டான்னு போகுது. ரொம்ப நேரம்லாம் இது சுற்றின்னு விளாட்டு இருக்க மாட்டேங்குது. ரொம்ப நேரம் சுற்றின்னு இருக்க மாட்டேங்குது. அப்படியே ரொம்ப நேரம் தப்பிச்சு இருந்தால் அப்படியே மறைஞ்சு போயிடுது. இப்போ பாருங்க, ஒருத்தர் ஷூட் பண்ணுறேன். அப்படியே நம்ம பக்கத்தில் ஷூட் பண்ணும்போது நம்ம பக்கத்தில் இருந்தால் நம்மளும் அப்படியே வெடிச்சு ஒன்றா வந்துடுறோம். ஆமாம், அதான் ஜாப் செம்மையாக செய்ய அப்படின்றாட்டு ஃபுல்லாக. நான் ஜாப் எழுதிறேன். ஜாப் எனக்கு பிடிக்கும். அதனால ஓடு ஜஸ்ட். ஐயோ, கூடாது. நான் அந்த பக்கம் இப்படி போகிறேன். ஆமாம், என் பேஸ் இருக்கு, அந்த பக்கம் இருக்கா? இப்போ நான் எப்படி போவேன்? முச்சு கட்டாமல் விட மாட்டாங்க. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. போடுங்க, இப்படி சுற்றி இப்படி போகலாம். அது நீங்கள் ரைட் கிளிக் இப்படி மாற்றி இப்படியே பண்ணிட்டீங்க. போடு, எப்படியோ நம்ம இங்கே ஜாப் ஸ்டீல் பண்ணிட்டாச்சு. மேலே எடுத்துன்னு போகலாம். ஸ்கிபிடி டாய்லெட் மியூட்டேஷன் இருக்குது. பாருங்க, ஸ்கிபிடி டாய்லெட் மியூட்டேஷன் இருக்குது. புதுசாக ரீபத்து பண்ணோடனே இங்கே ஒரு ஸ்லாட் வந்துக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ரீபத்து பண்ணோடனே பக்கத்தில் இங்கே ஒரு ஸ்லாட் வரும். யாரா நீ எப்படி பார்க்குறேன்? ஐயோ, இவனை வேறு நான் வெறுப்பேற்றிட்டேன். எனக்கு ஸ்டீல் பண்ணுறதுக்குன்னே திருப்பி வரும். அதனால் நம்ம வேறு சர்வர் போய்க்கலாம். இருங்க, இவன் நம்மளை அடிச்சிட்டோம். ஆனாலே இவன் நம்ம திருப்பி துரோகம் கொடுக்கறதுக்காக அடிக்கிறதுக்காக திருப்பி வருவான். அதனால் நம்ம திரும்பி வேறு சர்வருக்கு போயிடலாம். இவனை வேறு நான் ஒரு 2-3 வாட்டி அடிச்சிட்டேன்னா, அதனால் ரிவெஞ்ச் கொடுக்க திருப்பி வந்து ஸ்டீல் பண்ணுவான். இது வேறு ரேரஸ்ட் இது. எவன்டா அதுக்குள்ளே இந்த ஸ்டீலை பண்ணுறது? ஐயோ, வந்துட்டாங்க ஸ்டீல் பண்ணுறதுங்க.
நான் ஸ்டீல் பண்ணுறது அவனும் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அதுதான் திரும்பி ரிவெஞ்ச் கொடுக்க வந்துக்கிறான். இந்த ஆள் அவன் ஸ்டீல் பண்ணல. அங்கே பாருங்க இதான் இருந்தா செத்துட்டான் கைஸ். ஆனால் இந்த பிரெயின் ராக்கை நான் விட போகிறது கிடையாது. ஸ்டீல் பண்ணுறனால எப்படி போக போகுது? பெஸ்ட்டாக லாஸ்ட்டில் இருக்கே. அதே சர்வர் வருமே. இருங்க நம்ம வேறு சர்வர் போகலாம். வேறு சர்வர் போகிறதுக்குன்னே எனக்கு ஒரு ஐடியா. இப்போ பாருங்க, இந்த ப்ரைவேட் சர்வருக்கு இல்லை இது மாரி போயிட்டு அப்படியே இது கீழே அப்படியே வந்தீங்கன்னா நிறைய பேர் இருக்க சர்வர் இருக்கும். அதில் டம்மியாக ஒரு சர்வர் போனால் தான் அங்கே யாரும் ப்ரோ பிளேயர் இருக்க மாட்டாங்க. நம்ம டம்மியாக ஒரு சர்வர் போனதுனால அவன் இருக்க மாட்டான். பாட்டுங்க தான் அதிகமாக இருக்கும். பாட்டுங்க அதிகமாக இருந்ததுனால ரீபத்தும் பண்ண முடியாது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் வரைய மாட்டேங்குது. இருங்க வெயிட் பண்ணலாம். என்ன கைஸ் வரவே மாட்டேங்குது. புரியல. நாங்கள் இன்னொரு வாட்டி போகலாம். அதே சர்வர் தான். எப்படி இருக்கா போது நான் நினச்சி பார்க்குறேன். எப்படி இருக்கும்? ஸ்டீல் பண்ணிட்டா வேற ஒரே கடுப்பாக இருக்கும். இப்போ நம்ம அந்த சர்வருக்கு வரலையா? திரும்பி ஸ்டீல் பண்ணுறான். நான் வந்து ஒரு உதாரணம் ஆயிடுச்சு. நான் அதே சர்வருக்கு வரேன் போல. இது சரிப்பட்டு வராது. நான் இதுக்கு சேலே பண்ணிடுறேன். ஆனாம்மா போய் பிரெயின் ராக்கை போய் சேல் பண்ணுறதா இவன் நம்மளை விட மாட்டேங்கிறான். ஸ்டீல் பண்ணுறத ஒரு உருக்காட்டிலே இருக்கிறான். அதனால் நம்ம சேல் பண்ணிடலாம். இவனும் வேறு வழி இல்லை. இவன் திருடினே ஏறான். ஒரு பிரெயின் ராக்கு ஸ்டீல் பண்ண விட்றானா? அதெல்லாம் கிடையாது. வாங்க இந்த லாக்கர் வச்சு நம்ம ஃபன் பண்ணிட்டுக்கலாம். நிறைய பேர் சுற்றி சுற்றி எங்கடா யாராவது தம்பி நீ தானே உன்னோட ரிவெஞ்ச் எடுக்காமல் நான் உணவே மாட்டேன். ஏன்னா அவன் பேசுறது பேர் தானா? இல்லை ஐயோ இல்லை இவனும் பேசுதா? இது 16 இவனும் வச்சுக்கிறான். யாரா நீ? ஒரு இவனை ரிவெஞ்ச் பண்ணுறதுக்காக சுட்டு இவனை விளாட்ல. சுட்டு விளாட்ல. இல்லைடே அங்கடா இருக்க வாடா. இந்த ஸ்லாப்பை வச்சு இவனை அடிக்கிறான். வாங்க இந்த ஸ்லாப்பை வச்சு இவனை அடிக்கிறான். வாடா. இப்போ சளியாக மாற்றி விட்டேன். இப்போ டொமால் போய் அங்கே வந்துட்டேன். அக்கா யாருக்கா நீ? அக்காவை போட்டு வச்சிருக்கலாம். அக்கா அவனு இல்லைக்கா. அக்காவை போடுறான். ஐயோ மறைஞ்சு போயிட்டு கைஸ். நான் கொஞ்ச நேரத்துலேயே அதுக்குள்ளே மறைஞ்சு போயிடுறேன். டொமால் வெடி வைக்கிறோம். மற்றவங்கலாம் இல்லைன்றா இவனை டொமால் வெடிக்க வைக்கிறது. இல்லைன்றா என்ன இவனை பார்த்து போதா? இவனை பார்த்துறான். ஆனால் அதுக்குள்ளே மறைஞ்சு போயிட்டு நான் ஒரு யோகாவுக்கு போய் விட்டாங்க. கிட்டத்தட்ட இங்கே வரையும் வந்துட்டான். நான் இங்கே வரையும் வந்துட்டான். நான் நிற்கிற இடத்துல திரும்பி டொமால் இவனை ரிவெஞ்ச் பண்ணுறதுனால நம்ம சும்மா சொல்கிறோம். இவங்களை ஒன்றும் பண்ணல. ஐயோ கிட்ட நானே டொமால் வச்சுக்கிறேன். வெளில போடா. வெளில போய் கொஞ்சம் அது நான் வெளில போயிடுறேன். கொக்கோ பாட்டு பண்ணி என் பேர் என்னது பேர் கூட ஏதோ வருது. பண்டாசினி பண்ணியே இப்போ வாய்ப்பெல்லாம் பண்டாசினி தான் நினைக்கிறேன். பண்டாசினி நினைக்கிறேன். இது பேர் ரொம்ப நாளாக கிறிஸ்மஸ்க்கு போயிட்டனால பேர் ஒன்றும் தெரில.
கமெண்ட் பண்ணுங்க. பண்டாசினி இது பண்டாசினி அப்பா பாட்டுக்கு அப்பா டொமாலி வெடி வச்சா நான் மட்டும்தான் உண்டு, மற்ற எவனும் எதுக்குடா நீங்க அடிச்சுட்டே இருக்கிறீங்க? நான் மட்டும் சவுனே இருக்கிறேன். போட்டு டொமால் செஞ்சுக்கிறாங்க. இவனை போட்டு ஐயோ இவன் அடிக்கிறது பேர்ல நானும் அடிச்சுக்கிறேனே. ஆனால் கிட்ட இருந்தா நம்மளும் போயிடுவோம். தூரமாக இருந்து அடிச்சா நான் அவங்க இது அடிச்சுடுவேன். டொமால் நிறைய பத்து பண்ணிட்டனால ஒருத்தனை போய் வச்சு செஞ்சிருந்தேன். அவன் கடுப்பாக போட்டு ஒரு நாள் இப்போ இன்னைக்கு தான் ஒரு நாள் நீ தான் ரீபத்து பண்ண. அதில் ரீபத்து நான் பண்ணனால இதை வச்சு டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் ஒருத்தனை அடிச்சுனே இருந்தேன். ஃபுல்லாக அடிச்சுனே இருந்தேன். ஏமானாருன்னா இந்த மித்திக் டைம் இருக்குல்ல, இதே 3 வாட்டி இந்த மாரி 3 வாட்டி மித்திக்ஸ் பண்ண இது இந்த போர்டுலே. அப்போ 30 மினிட்ஸ் வரையும் அவனை போட்டு வச்சுருந்ததுனால அவன் கேம் ஓட்டே ஓட்டு போயிட்டாரு. அந்த கேம்னால ஓடல, என்ன பார்த்துனா கேம் ஓட்டே ஓட்டான். அப்படி வச்சு செஞ்சுட்டேன். ஏன்னா கிட்ட போய் டொமால் வெடிக்க வச்சுட்டே இருந்தேன். வெடிக்க வச்சுட்டு சிலையை போட்டுது, இங்கே பாருங்க சிலையை போட்டுது, போட்டுது காது ஏங்கிறது இது போட்டு கொடுப்பா போட்டு அடிச்சுதே கண்டேன். ஓகே இவனை அடிக்கலாம் பாருங்க. டொமால் கிட்ட இருந்தா நம்மளுக்கு டேமேஜ் ஆகுது, தூரமா இருந்தா நம்மளுக்கு டேமேஜ் ஆகுது. பாருங்க ஸ்வாடை எடுத்துட்டு வந்துட்டான் பையன் அப்படியே அடிக்கிறதுக்குன்னு. ஆனா அதனால அவனை அடிக்க முடியாது, நான் மறைஞ்சிட்டேனே. டொமால் ஆனா இதை அடிக்கிறது கொஞ்சம் ஜாலியா இருக்கு. இப்படி எடுத்து ஒரு கிளிக்கா போட்டா அச்சின்னு போயினே பாருங்க. இங்க ஒருத்தர் சரியான ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ஸ்டானா டொமால் இப்படி அங்க போய் விட்டா எது பாருது இங்க வரையும் உண்டான். ஐயோ நானா இங்க வரையும் போய் உள்ளார. நான் இங்கேருந்து டொமால்னு இங்கேருந்து ராக்கெட் லான்ச்சர் அடிச்சு அங்கே போய் விழுந்துக்கிறான். திருப்பி ஒரு அடி அப்பா திருப்பி சிலையா வைக்க விட்டு கூட இவன் மட்டும் தான் சிலையா பார்த்தா இவனும் சிலையா மாறிட்டான். அந்த பிளாக் ஹோல்ல போல. ஆனா இந்த பிளாக் ஹோல் ஒரே செகண்ட்ல பட்டுன்னு வந்துருங்க பாருங்க. இப்போ நான் பண்ணிட்டேன்னா 1 செகண்ட்லேயே அப்படியே வந்துடுது. தூக்கி போட்டு மிச்சி அடையிறேன். இவன் இன்னும் எனக்கு கடுப்பாயிட்டுப்பான். நானே என்னை மட்டும் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, மற்றவங்க அடிக்காம என்னை மட்டும் வச்சுக்கிட்டே கடுப்பாயிரும். இவன் சரியாகி வச்சு ஃபன் பண்ணிட்டுக்கிறேன் இவனெல்லாம். அங்கே பாரு டொமால் அப்படிலாம் சரி. இது இது உனக்கு பி லான்ச்சர் எதுன்னே தெரியலங்க. இந்த கர்ஸ்ட் மியூட்டேஷன் முடிய போகுது. இங்கே பாருங்க 70 30 12 11 10 9 8 7 6 5 4 3 2 1 கோ. அவ்வளோதான் முடிச்சிட்டு ஒரு அடி ஆகல. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்துக்கிட்ட வந்தாச்சு. இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை அழுத்துருங்க. பாய் காய்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.